ஸோ பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 இன்னைக்கு 5வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் வந்து எந்த நிலைமையில இருக்கு. பெரும்பாலும் இந்த நேரத்தில் யார் வந்து கீழே இருக்காங்களோ அவங்க தான் வந்து எவிக்ட் ஆவாங்க. கடந்த 2 வாரங்களும் அப்படிதான் நடந்திருக்கு. ஸோ இந்த வாரமும் கண்டிப்பாக அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பிளேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரஞ்சித் ப்ரோ தான் இன்னும் வந்து லாஸ்ட் பிளேஸில் இருக்காரு. அவருக்கு தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப குறைவான வாக்கு கிடைச்சிருக்கு. 28,126 ஓட்டுகள் வந்து இப்போ வரைக்கும் வாங்கியிருக்காரு. பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 3.5%. அவருக்கு மேலே வந்து ரயனுக்கு வந்து 48,100 ஓட்டுகள் மேலே வாங்கியிருக்காரு. பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 5.9%. இவருக்கு மேலே வந்து மஞ்சரி இருக்காங்க. மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் 50,600 ஓட்டு கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 6.2%. ஸோ இவங்களுக்கும் ரயானுக்கும் வந்து அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ சிங்கிள் எவிக்ஷனாக இருந்துச்சுன்னா ரஞ்சித் ப்ரோ எவிக்ட் ஆவார். ஒருவேளை டபுள் எவிக்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த 2வது எவிக்ஷன் வந்து ஒன்று ரயானாக இருக்கலாம், இல்லை மஞ்சரியாக இருக்கலாம். இவங்க 2 பேரில் யாராவனா இருக்கலாம். இவங்களுக்கு மேலே வந்து பவித்ரா பொறுத்த வரைக்கும் 51,700 ஓட்டுகளுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 6.4%. ஸோ 8வது இடத்துல பவித்ரா. 7வது இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு. காலையில் நம்ம பார்க்கும் போது வந்து 7வது இடத்துல அன்ஷிதா தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ 7வது இடத்துக்கு தீபக் வந்து வந்திருக்காரு. அன்ஷிதா வந்து அதுக்கு மேலே 6வது இடத்துக்கு போயிட்டாங்க. காலையே தான் சொன்னேன், தீபக் வந்து குறைஞ்சும் போகல, அதிகமாகவும் வரல, கான்ஸ்டன்ட்டாக ஒரு ஸ்டேபிளான ஒரு ஓட்டிங் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காரு. நான் தான் சொன்னேன், என் கண்ணு தான் பட்டுருச்சான்னு தெரியல, உடனே கீழே இறங்கிட்டாரு. ஸோ தீபக் பொறுத்த வரைக்கும் வந்து 53,700 ஓட்டுகளுக்கு மேலே வாங்கியிருக்காரு. பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 6.6%. தீபக்கு மேலே பார்த்தோம்னா அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் 6.7%ஓட 53,900 ஓட்டுகளுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. நான் காலையிலேயே சொன்னேன், நேற்றுக்கான எபிசோட் முடிஞ்சதுல இருந்து அன்ஷிதாவும் பவித்ராவும் ப்ளே பண்ண விதம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால வந்து அவங்களோட ஓட்டு வந்து அதிகமாக இருக்குங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஆனால் அவங்க ப்ளே பண்ணது என்னமோ ஃபயராக தான் விளாண்டாங்க. ஆனால் ப்ளே பண்ண விதம் வந்து அந்த அளவுக்கு வந்து சரியான விதம் கிடையாது. அப்படி இருந்தும் அவங்களுக்கான ஓட்டு வந்து இந்த மாதிரி அதிகமாக வர்றதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. அண்ட் முன்னாடி இருக்கிறவங்களை ப்ரொவோக் பண்ணி அடிக்கவாங்க ரேஞ்சுக்கு பேசிட்டு அடிக்க வந்ததுக்கப்புறமா நீ என்னடி கை வைக்கிறங்கிற மாதிரி கேட்குற வேலையை தான் அன்ஷிதா பண்ணாங்க. அண்ட் எனக்கு அப்படி வலிக்குது இப்படி வலிக்குதுன்னு சொன்னாங்க. அப்படி வலிக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக மனிதாபிமானம் இருக்கிற யாராக இருந்தாலும் லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு தான் விடுவாங்க. அப்படி லாக்கை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா வேண்டி திரும்பவும் கேமுக்குள்ளே வர்றது இது வந்து ஒரு ஃப்ராடுத்தனமான ஒரு வேலை. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் வந்து அவங்க வந்து நேற்றுக்கான கேமில் வந்து விளாண்டாங்க. ஆனால் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இப்படி விளாடுதப்பாங்கிற ஒரு பார்வையிலையா என்னன்னு தெரியல, ஓட்டு வந்து இப்படி அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பொண்ணு வந்து இந்த அளவுக்கு ஆண்கள் ஆதிக்கமாக, அதாவது ஆண்கள் வந்து டாமினன்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு கேமில் வந்து ஒரு பொண்ணு வந்து இந்த அளவுக்கு போட்டி போடுறது கண்டிப்பாக பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான், கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் அதை வந்து முறையாக விளாடணும். இவங்க விளாடின முறை வந்து கண்டிப்பாக ஃபேர் கிடையாது. ஸோ அதையும் வந்து ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கவனிக்கணும். இவங்களுக்கு மேலே வந்து அருண் வந்து கிட்டத்தட்ட 60,000 ஓட்டு கிட்ட நெருங்கிட்டாரு. பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 7.3%. ஸோ அருணுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டேபிளாக வந்து ஓட்டிங் வந்து இருக்கு. அருணுக்கு மேலே வந்து ஜாக்லின் இருக்காங்க. ஜாக்லின் வந்து கிட்டத்தட்ட 65,000 ஓட்டு கிட்ட வாங்கியிருக்காங்க. பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 7.9%. இதுக்கும் மேலே வந்து சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டுகளை நெருங்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள 1,00,000 ஓட்டுகள் இவங்களுக்கு கிடைக்குமாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. பிகாஸ் இவங்களுக்கு வந்து 1,00,000 ஓட்டுகளை நெருங்கிறதுக்கு இன்னும் 2,000 ஓட்டுகள் வந்து தேவைப்படுது. அது வந்து இந்த 12 மணிக்குள்ள நடக்குமான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 12%. இதுக்கும் மேலே 2வது இடத்துல ராணாவை பொறுத்த வரைக்கும் 1,14,000 ஓட்டுகளுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. பர்சன்டேஜ் வந்து 14%. ஸோ ராணா வந்து இந்த வாரம் முழுக்க வந்து என்னதான் வந்து ஒரு சில கிறுக்குத்தனமான வேலைகளை பண்ணாலும் கூட ஓட்டிங் வந்து அதை வந்து எந்த வகையிலையும் வந்து பாதிக்கல. ஓட்டிங்கில் பாதிக்கலைன்னா இந்த வாரம் வந்து அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ மக்களோட கவனம் வந்து அந்த பக்கம் போயிருச்சு, இந்த பக்கம் பெருசாக வரல. ஆனால் இனிமேலும் வந்து அப்படியே இருக்காது. வரும் வாரங்களில் இதை வந்து திருத்திக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணாதான் இப்போ இருக்கிற ஓட்டு வந்து நிலையா நிற்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக குறைஞ்சிடும். இதை வந்து ராணுவம் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். முதல் இடத்துல முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் 2,00,000 ஓட்டுகளை அவர் வந்து தொடர்றதுக்கு அவருக்கு இன்னும் 7,000 ஓட்டுகள் மட்டுமே தேவை. ஆனால் நைட்டு 12 மணிக்குள்ளே அதை அவர் அச்சீவ் பண்ணுவாராங்கிறது சரியாக சொல்ல தெரில. பிகாஸ் தேவைப்படுற அமௌண்ட் வந்து கொஞ்சம் பெருசு, ஆனால் இருக்கிற டைம் வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ இந்த வாரம் அவர் வந்து 2,00,000 ஓட்டுகளில் தொடர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் இப்போ உள்ள ஓட்டே வந்து போதுமான அளவுக்கு அவருக்கான ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குங்கிற காட்டுது. அண்ட் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 23.5%. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான கடைசி ஓட்டிங் ரிசல்ட். இது வந்து எலெக்ஷனில் எந்த மாதிரி ரிசல்ட் வரப்போகுதுங்கிற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.